வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. சூடுபிடிக்கும் தேர்தல் களம். புதுச்சேரியில் பல்வேறு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய வேட்பாளர்கள். புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனை. வேனில் கொண்டு வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள். ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரியில் அனைத்து மதுபான கடைகளும் மூட உத்தரவு. தேர்தலை முன்னிட்டு கலால்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக காமராஜ் பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது மகளிர்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்பு மனுவையும் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள நகர் பகுதிகளில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து பெத்துசெட்டிப்பேட்டையில் உள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பிடிபட்டன. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போலீசார், தேர்தல் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படையினருடன் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மதியம் சென்னையிலிருந்து வேனில் கொண்டு வரப்பட்ட நகைகள் பிரபல நகை கடையில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அங்கிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வேன் இரவு புறப்பட்டது. சாரம் பகுதியில் தேர்தல் அதிகாரி அர்ஜுன ராமகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் வாகனத்தை சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்த வேனை மடக்கிய போது வேனில் 5 பெட்டிகளில் தங்க நகைகள் இருந்தன. இவற்றின் மதிப்பு 5 கோடி ரூபாய் என தெரிகிறது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு நகை கடைக்கு இந்த நகைகள் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இருப்பினும் உரிய ஆவணங்களை காண்பிக்க தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து நகைக்கடை ஊழியர்கள் ஆவணங்களை காண்பிக்க அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் அனைத்து வகையான மதுபான கடைகளையும் மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் உத்தரவுப்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதியும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. மேலும் தேர்தல்கள் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்வது இன்றியமையாதது. ஆகவே புதுச்சேரி கலால் விதிகள் 1970 விதி 199 கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி வாக்குப்பதிவு காரணமாக ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரையிலும், வாக்கு எண்ணிக்கை காரணமாக மே மாதம் 4ஆம் தேதி அன்றும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து சாராயம், கள்ளு மற்றும் மதுபான கடைகள், மது கூடங்கள் மற்றும் மதுபானம் வழங்கும் உணவகங்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாவாணர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது.
முன்னதாக முதற்கால யாக பூஜை, இரண்டாம் கால யாக பூஜை, மூன்றாம் கால யாக பூஜை, நான்காம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி புதுக்குப்பம் சுண்ணாம்பாறு சாண்டியூன்ஸ் பாரடைஸ் பீச் முழுவதும் அலையாத்தி கன்றுகள் நடவு செய்கின்ற தொடக்க விழா காளாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக நடைபெற்றது. புதுச்சேரி புதுக்குப்பம் சுண்ணாம்பாறு சாண்டியூன்ஸ் பாரடைஸ் பீச் பகுதி முழுவதும் அலையாத்தி கன்றுகள் நடவு செய்கின்ற தொடக்க விழா கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக 25ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்வை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா மற்றும் முனைவர் ரேகா ஆகியோர் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மேனாள் காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன், முற்போக்கு சிந்தனையாளர் அனிதா பாலகிருஷ்ணன், இயற்கை காவலர் கீர்த்தி, பொறிஞர் மூர்த்தி, பொறிஞர் புகைப்பட கலைஞர் கபிலன், கல்லூரி மாணவர்கள் தனுஷ், தனேஷ் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் சித்தார்த், இசை ஆகியோர் கலந்து கொண்டு சுண்ணாம்பாற்று பகுதியில் கன்றுகளை நட்டனர். மேலும் புதுக்குப்பத்தைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் மகேஷ் அவர்கள் அலையாத்தி கன்றுகள் நடுவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார். சாண்டியூன்ஸ் பாரடைஸ் பீச் நிறுவனம் கன்றுகள் நடுவதற்கான அனைத்து படகு போக்குவரத்து வசதிகளையும் பாதுகாப்புடன் செய்து கொடுத்தது. மீனவ நண்பர்கள், இயற்கை ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு அலையாத்தி கன்றுகளை நடவு செய்தனர். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் தொடர் முயற்சியாக புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு மற்றும் கிளை கழிமுக ஆற்றுக்கரை பகுதியின் நடுவில் தேங்கிய திட்டுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மீன் வளங்களை பெருக்கும் பேரிடர்களை தடுத்து அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கும் அலையாத்தி காடுகளை உருவாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா மார்ச் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற மண்டல பூஜை விழாவானது முரளி பட்டாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து மந்திரங்கள் ஓதி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மண்டல பூஜை விழாவில் முன்னாள் மாவட்ட நீதிபதி செந்தில்குமார் மற்றும் துணை வட்டாட்சியர் முத்துக்குமாரன் மற்றும் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மாலை 6 மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் பாரம்பரிய பொம்மலாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 நாள் வேலைவாய்ப்பு உலகம் பயிலரங்கம் நடைபெற்றது. பிஎம்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் வேலைவாய்ப்பு உலகம் பயிலரங்கம் நடைபெற்றது. இதை NCERT-யின் பராக் அமைப்பு மற்றும் மாநில பயிற்சி மையம் இணைந்து நடத்தினர். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு, தொழில் விழிப்புணர்வு மற்றும் எதிர்கால தயார்நிலை உருவாக்குவதே பயிலரங்கின் முக்கிய நோக்கமாகும். தொடக்க விழாவில் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்குனர் டாக்டர் சிவகுமார் மற்றும் STC சிறப்பு அதிகாரி திருமதி சுகுணா சுகிர்தபாய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வரவேற்றனர். 2 நாட்களும் நடந்த பயிலரங்கில்
109ஆம் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். பராக் NCERT நியூ டெல்லி நிபுணர் தொழில் பாதைகள், திறன் மேம்பாடு, உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு போக்கு மற்றும் பாரம்பரியமற்ற தொழில்கள் பற்றிய விழிப்புணர்வு வழங்கினார். பயிலரங்கம் மாணவர்களை நாளைய வேலைகளுக்கு தேவையான அறிவுத்திறன், சுறுசுறுப்பு மற்றும் திறன்கள் கொண்டவர்களாக வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாசத்தால் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டு அறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியநாதன், கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திக்கும் வேட்பாளர் நான் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுள்ளேன். எனது பணியை பற்றி மக்களிடமே கேட்டு அறியலாம் என்றார். மேலும், நான் செல்லும் இடமெல்லாம் மக்களிடம் இருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது. பணத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. மக்களின் பாசமும் நம்பிக்கையும் தான் முக்கியம். அந்த பாசத்தால் மக்கள் மனதில் நான் இடம் பிடித்துள்ளேன் என தெரிவித்தார். இந்த பிரச்சாரம் அப்பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு 100% எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் சொல்றாங்க, தொடர்ந்து நாங்க இந்த தடவை ஏமாற மாட்டோம்னு சொல்றாங்க. பணம் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் நாங்க ஏமாற மாட்டோம். எங்களுக்கு உண்மையான சேவை முக்கியம், உண்மையான அன்பு முக்கியம், உண்மையான பாசம் முக்கியம். நம்பர் அதே மாதிரி என்னுடைய நம்பர் எல்லா குடும்பத்திலும் இருக்குது. நான் வந்து குடும்பத்தில் ஒரு ஆள், இன்னைக்கு அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி நான் தொகுதியில். நன்றி. மீண்டும் முக்கிய செய்திகள். சூடுபிடிக்கும் தேர்தல் களம். புதுச்சேரியில் பல்வேறு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய வேட்பாளர்கள். புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனை. வேனில் கொண்டு வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள். ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரியில் அனைத்து மதுபான கடைகளும் மூட உத்தரவு. தேர்தலை முன்னிட்டு கலால்துறை அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.